ரெட்மி போக்கோ மொபைல்ல வரக்கூடிய ஆட்ஸ் வந்து எப்படி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரெட்மி போக்கோ மொபைல்ல வரக்கூடிய ஆட்ஸ் எப்படி ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத டீடைலா நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க செட்டிங்ஸ் ஆப் ஓபன் பண்ணதுமே அதுல வந்து சிஸ்டம் ஆப்ஸ் அப்டேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஷோ அப்டேட் நோட்டிபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் ரெண்டாவது திருப்பி வந்து செட்டிங்ஸ் வந்து வந்துருங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு அதுல கீழே லேட்டா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் லாக் ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து கிளான்ஸ் ஃபார் எம்ஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுல வந்து டேன் ஆன்ல வந்துருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. இதுல வந்து ஏதாச்சும் ஒரு ரீசன் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதுல வந்து 2 many ads அப்படின்றத நீங்க போட்டுட்டு டேன் ஆஃப் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து பேக் வந்துருங்க. ஒன்ஸ் நீங்க செட்டிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டு ரீசெட் அட்வர்டைசிங் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அட்வர்டைசிங் ஐடியை ரீசெட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டெலிட் அட்வர்டைசிங் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டெலிட் வந்து பண்ணிடுங்க. இது ரெண்டுத்தையும் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேஜ்லயே பாத்தீங்கன்னா இந்த கூகுள் பேஜ்லயே பாத்தீங்கன்னா மேல 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த ஆப்ஷன் வந்து ஆன்ல வந்து இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோல பார்த்த இந்த செட்டிங்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் போன்ல வந்து பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 90% வந்து உங்களோட போன்ல வரக்கூடிய ஆட்ஸ் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.